நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வனப்பகுதி தாங்க. ஸோ முதுமலை யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் வனப்பகுதியை பற்றி தான் முழுவதுமாக அலசி ஆராயக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்குகளையும் வனவிலங்குகளையும் ரசிக்கக்கூடிய தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பதிவை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முதுமலை வனவிலங்கு சரணாலயத்துக்கு எப்படி வர்றதுன்ட்டு பார்க்கலாங்க. ஸோ ஊட்டியிலிருந்து கல்லட்டி மசனகுடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ஆகுங்க. இது பார்த்திங்கன்னா உதகையிலிருந்து தலக்குந்தாலேருந்து ஒரு 36 கொண்டையூசி ஆபத்தான கொண்டையூசி ஹேர்பின் பெண்டிருக்கக்கூடிய ரோடு வழியாக பயணம் பண்ணி மசனகுடி முதுமலையை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கீழே இறங்கி வர்றதுக்கு மற்ற சுற்றுலா வாகனங்களுக்கு அனுமதி இல்லைங்க. அதனால் TN-43 லைசன்ஸ் இருக்கக்கூடிய வாகனங்களில் மட்டும்தான் இந்த அழகான ஆபத்தான பள்ளத்தாக்கு சாலையில் பயணம் பண்ணி மசனகுடி முதுமலையை நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளில் TN-43 லைசன்ஸ் இருக்கவங்களோட மூலியமாக அந்த லோக்கல் டிரைவரை வச்சு நீங்கள் இங்கே பயணம் பண்ணி இந்த பள்ளத்தாக்கின் அழகை வந்து ரசிச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணத்தை மேற்கொண்டு மசனகுடி முதுமலையை வந்து அடையலாங்க. 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து மசனகுடியை உதகையிலேருந்து மசனகுடி வந்து ரீச் பண்ணலாங்க. இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா பகலில் வர்றதே ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா விபத்தில் சிக்கி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால் சுற்றுலா வாகனங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லை மேலே போகவும் அலவுடு இல்லை, கீழே வரவும் இப்போ அலவுடு இல்லைங்க. ஒன்லி உள்ளூர் மக்கள் பயன்பாட்டிற்கு மட்டும்தான் இந்த சாலை வந்து அலவுட் பண்ணுறாங்க. பகலில் வர்றதே அவ்வளோ ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இரவு நேரங்கள்லாம் இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு வன விலங்குகளோட நடமாட்டம் இல்லை இருக்குங்க. இரவு நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா யானை, சிறுத்தையெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். சம்டைம் பார்த்திங்கன்னா டைகர்லாம் பார்க்குறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த சாலையில். இந்த சாலையில் பார்த்திங்கன்னா கொண்டையூசி வளைவு வந்து 36 ஹேர்பின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம 1 ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிளைன்ஸான ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா 1/2 ஹவர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மசனகுடி முதுமலையை போய் ரீச் பண்ணலாங்க. முதுமலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய முதுமலை வனப்பகுதிகளோட தலைநகரம் மையப்பகுதி தாங்க முதுமலை அப்படிங்கிற கிராமம், தெப்பக்காடுங்கிற கிராமம். மற்றொரு சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதகையிலேருந்து 50 கிலோமீட்டர் பயணம் பண்ணி நீங்கள் கூடலூரை வந்தடையணுங்க. கூடலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா 1 ஹவரில் முதுமலை அப்படிங்கிற இந்த கிராமத்தை நீங்கள் வந்தடையலாம். கூடலூர்லேருந்து மைசூர் போகக்கூடிய சாலையில் தான் இந்த தெப்பக்காடு கிராமம் அமைந்திருக்கு. நீங்கள் உங்களோட வெஹிக்கிளில் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புள்ளிமான்களையும் யானைகளையும் காட்டு எருமைகளையும் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்க முடியும். உங்களுக்கு லக்கு இருந்தால் ஒரு சில நேரங்களில் சிறுத்தைகளையும் புலியையும் பார்த்து ரசிக்கலாங்க.
இந்த முதுமலை வனப்பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆங்காங்கு வன சோதனை சாவடி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வன சோதனை சாவடி இருக்குது. இங்கே காலையில் 6 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை தாங்க இந்த சாலையில் பார்த்திங்கன்னா சுற்றுலா வாகனங்களும் உள்ளூர் வாகனங்களும் மற்ற கனரக வாகனங்களும் போக அனுமதிப்பாங்க. இந்த முதுமலை வனப்பகுதி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு 3 மாநிலங்கள்லேயும் பரவி இருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டில் முதுமலை வனப்பகுதி, இதே கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ், அதுக்கப்புறம் வயநாடு ஃபாரஸ்ட்னு சொல்லி 3 மாநிலங்கள்லேயும் பரவி இருக்குது. இப்போ நம்ம இந்த முதுமலை வனப்பகுதியோட மையப்பகுதியான தெப்பக்காடு கிராமத்தை வந்தடைஞ்சாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கும் மாலையில் 4:30 மணிக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வளர்க்கக்கூடிய கும்கி யானைகளுக்கு உணவு கொடுப்பாங்க. நீங்கள் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுறதுக்கு இங்கே அலோவ் பண்ணுவாங்க. டெய்லியுமே இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குங்க ரொட்டீனாக. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபாரஸ்ட் வெஹிக்கிள்லே பார்த்தீங்கன்னா அவங்களே சுற்றுலா பயணிகளை இன்சைட் த ஃபாரஸ்ட் ஆஃப் ரோடில் பார்த்தீங்கன்னா சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு நம்ம தனியாக சார்ஜ் அவங்களுக்கு பே பண்ணி ஸோ அதன் மூலியமாக நம்ம இன்சைட் த ஃபாரஸ்ட் போயிட்டு அனிமல்ஸ் எல்லாம் சைட் பண்ணலாங்க. முதுமலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ளே வரக்கூடிய வன யானைகளை காட்டு யானைகளை பார்த்திங்கன்னா மதம் பிடித்த யானைகளை அடக்குவதற்கும் அங்கிருந்து வனப்பகுதிகளை ஓட்டுவதற்கும் பார்த்திங்கன்னா இங்கே வளர்க்கக்கூடிய கும்கி யானைகளை பயன்படுத்தி தான் இந்த வேலையை செய்வாங்க. இந்த கும்கி யானைகள் ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் பார்த்திங்கன்னா 2 டைம் ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்பாங்க. ஸோ காலையில் 9, ஈவினிங் பார்த்திங்கன்னா 5:30க்கு போனோம் அப்படின்னா அந்த தெப்பக்காட்டில் இந்த ஃபீடிங்கை நம்ம பார்த்து ரசிக்கலாங்க.
அடுத்ததாக நம்ம இங்கே முதுமலை வனப்பகுதியில் விலங்குகளை பார்த்து ரசிக்கலாம். மற்ற சுற்றுலா இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மசனகுடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாயார் செயற்கையான ஒரு கால்வாயையும் ஒரு பிரிட்டிஷ்காரங்க மேக் பண்ண செயற்கையான அணைக்கட்டையும் நம்ம பார்த்து ரசிக்கலாங்க. இது ஒரு நீர்மின் நிலையம். இந்த நீர்மின் நிலையத்துக்கு வரும் பொழுது சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளை பார்த்து ரசிச்சுட்டு இந்த அணைக்கட்டை பார்வையிடுறது ரம்மியமான காட்சியாக இருக்கும். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா இங்கே தங்களோட சொந்த வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் வாகனங்கள் ஜீப்பை பயன்படுத்தி இந்த வனப்பகுதி வழியாக பயணம் பண்ணி இந்த மாயார் கிராமத்தை அடைந்து பார்வையிடலாங்க. மற்றொரு சூப்பரான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடில் அட்வென்ச்சரில் பயணம் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நபர்களுக்காகவே இருக்கக்கூடிய இடம்தான் பொக்காபுரம் கிராமம். இங்கே இருக்கக்கூடிய விபூதிகள் அப்படிங்கிற ஒரு இடங்க. இது மசனகுடியிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிற்றூர் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த விபூதி மலைக்கு பார்த்திங்கன்னா ஜீப்பில் ஆஃப் ரோடில் சஃபாரி பண்ணி இந்த மலை உச்சிக்கு இங்கிருந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா வனப்பகுதி முழுவதையுமே பார்வையிடலாம். இது சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான அட்வென்ச்சரான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்ததாக இந்த பொக்காபுரம் சிற்றூரில் இருக்கக்கூடிய பொக்காபுரம் அம்மன் கோவிலுங்க. இது பழங்குடியின மக்கள் வழிபடக்கூடிய ஒரு பழைய ஆதி காலத்து சக்தி உள்ள கோவில். இந்த கோவிலில் ஆன்மீக சுற்றுலா பயணிகள் பார்வையிடலாம். அது மட்டும் இல்லாமல் மசனகுடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் மற்ற சிற்றூர்களுக்கு ஜீப்பின் மூலமாக சஃபாரி செய்வதன் மூலமாக இந்த வனப்பகுதி முழுவதுமே வனவிலங்குகளை பார்வையிடலாங்க. இந்த முதுமலை வனப்பகுதிக்குள்ளே பழங்குடியினர் ட்ரைப் பீப்புள் வாழக்கூடிய நிறைய சிற்றூர் இருக்குது. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அபியாரண்யம் அப்படிங்கிற சிற்றூருங்க. இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல வனத்துக்குள்ளேருந்து பிடிக்கக்கூடிய குங்கி யானைகளை இந்த மாதிரி மரக்கூண்டுகளுக்குள்ளே வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின் பண்ணி அதோட மதத்தை அடக்குனதுக்கப்புறமா நார்மலான குங்கியை மாற்றி வனத்துறையோட கட்டுப்பாட்டில் அவங்க வளர்ப்பாங்க. ஸோ இந்த குங்கி யானைகளை வச்சு தான் வனத்திற்குள்ளேருந்து ஊருக்குள்ளே வரக்கூடிய யானைகளை அடக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவாங்கங்க. ஸோ இதை வளர்க்கக்கூடிய பழங்குடியின மக்கள் காட்டு நாயக்கர், பணிக்கர் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க தெப்பக்காடு, அபியாரண்யம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய கார்குடி அப்படிங்கிற சின்ன சின்ன வில்லேஜ்லலாம் வாழ்கிறாங்க. இந்த வில்லேஜை போய் நம்ம பார்வையிடுவதன் மூலமாக அவங்களோட கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அற்புதமாக கலைநயம் மிக்க காட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து கைவினை பொருட்கள் செய்யக்கூடியதில் வல்லவர்கள். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் பார்த்திங்கன்னா தெப்பக்காட்டில் அவங்க காட்சிக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வாங்கி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவ முடியுங்க.
இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா மாவனல்லாங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் தான் சொக்கப்பட்டி அப்படிங்கிற தேன் குறும்பர் வாழக்கூடிய ஒரு கிராமம். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நல்லா தேன் எடுக்கிறதுல வல்லவர்கள், அது மட்டும் இல்லாமல் இசை பிரியர்கள்னு சொல்லணும். ஸோ இவங்களோட கிராமத்துக்கு போவதன் மூலமாக இவங்களோட கலாச்சாரம், இசை, பாரம்பரியம், உணவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா பொக்காபுரம் சிற்றூரில் இருக்கக்கூடிய இருளர் தேன் குறும்பர் வாழக்கூடிய ஒரு சிற்றூருங்க. இந்த நாகரிகமான காலத்துலேயும் பார்த்திங்கன்னா தங்களோட கலாச்சாரம் அழியாமல் எப்படி இந்த மக்கள் தங்கள் சிற்றூரில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட கிராமத்துக்கு போய் நம்ம பார்வையிடலாம். ஸோ அடுத்த போகக்கூடிய நம்ம ஒரு கிராமம் பார்த்திங்கன்னா மாயார் பள்ளத்தாக்கின் விளிம்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி கிராமம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கர்நாடகா தான் இருக்குது. தமிழ்நாட்டின் கடைசி கிராமம்னு சொல்லலாம். இங்கே இருளர் அப்படிங்கிற பழங்குடியினர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க இங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்களோட கால்நடைகளை வளர்ப்பதன் மூலமாக, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகளை வளர்ப்பதன் மூலமாக, விவசாயம் செய்வதன் மூலமாக தங்களோட வாழ்வாதாரத்தை இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கிராமத்துக்கு வருவதன் மூலமாக இவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது, உணவு, கலாச்சாரம், பழைய காலத்திற்கும் தற்போது உள்ள தற்காலத்திற்கும் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாவற்றையும் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். போன தலைமுறை மனிதர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வனச்சட்டம் போடுவதற்கு முன்பு வனத்திற்குள் வாழ்ந்தவர்கள் தான். இப்போ தான் இவங்க இந்த சிற்றூர்களில் ஒட்டுமொத்தமாக வாழ்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே ஆங்காங்கு கால்நடை பட்டிகளை வைத்து வாழ்ந்த மக்கள் இவங்களுடைய பழைய கதைகளை கேட்கும் மூலமாக அற்புதமாக இருக்கும்.